கடகராசிக்காரர்களுக்கு இப்போ வேலையில் ஏற்றம், வேலையில் மாற்றம், வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம், சுப செலவுகள் உண்டு, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. படுத்தா நல்ல தூக்கம் வருங்க. ஏன்னா பண வரவு நிச்சயமாக, அதாவது செலவுகள் அதிகம்னா அதுக்கு ஏற்ற பணம் வரணும், கடனாவது வரணும், காசு கையில் வரணும். அந்த மாதிரியான விஷயங்கள் இவ்வளோலாம் காசு வர்றதே தடைப்பட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காசு வரக்கூடிய காலகட்டம், பைசா வரும், நல்லபடியாக சுப செலவுகளாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தீங்களேனால் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க வேலை நிமித்தமாக வெளிநாடு ஷார்ட் டேர்ம் 1 இயர் 2 இயர்ஸ் கான்ட்ராக்டுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும், வெளிநாட்டில் போய் ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும். அது தவிர பார்த்தீங்களேனால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சரி, இந்த காலகட்டத்தில் சிறு சிறு பின்னடைவு அப்படின்னு பார்க்குறது பார்த்தீங்களேனால், அதாவது கடன் வாங்கக்கூடிய காலம், சுப கடன்கள், சுப செலவுகள் வரக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் தேவையற்ற நட்புகள் மூலியமாக செலவுகள் அதிகமாக போகும். அதனால் கடன் அதுக்காக ஏறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. குரு பார்க்கறதுனாலையும் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும். அது தவிர பார்த்தீங்களேனால் உங்களுக்கு ராகுவும் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உடல் வலிமைக்கு மேலாக நீங்கள் உடல் உழைப்பை போடுவீங்க. அதற்கு உண்டான பணம் வருமே தவிர உடலை ஜாகிரதையாக பார்த்துக்கிறது, உங்களுடைய உடல் நலத்தை ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் முக்கியம் அப்படின்றத சொல்கிறோம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 75 விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுக்கும்னு